அண்ட் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அது வந்து வாழ்க்கையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு படம். எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட நான் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன். கிட்டத்தட்ட நெருக்கி 3 மணி நேரம். ஓகே. எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, படம் நல்லா இருக்கு, இதை ஒரு 20 மினிட்ஸ் குறைச்சா தான் படம்ன்ட்டு. எல்லாரும் ஒருத்தர் சொல்லுவாங்க, அதாவது டூ மச் ஆஃப் அட்வைஸ் மேக்ஸ் மைண்ட் ஸ்பாயில்ன்ற மாதிரி, அதை விட்டுருவோன்ட்டு. எனக்கு படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட பர்சனலாக எடுக்க தோணலை. பட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துட்டேன் எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு. படத்தில் ஒரு 20 நிமிஷம் குறைச்சிட்டேன்ட்டு. அந்த படத்தை திரும்ப வந்து எல்லாருக்கும் தெரியல காட்டுறோம். ஓகே. பார்த்த நண்பர்கள் என்னை சுற்றி இருக்கிற வட்டாரெல்லாம் பிரமாதம் படம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன அப்போது மைண்ட் செட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணது போல இருக்குது. ஒரே ஒரு ஃப்ரேம் கூட எடுக்கல நான். ஓகே ஓகே ஓகே. பாலாஜி தரனால மறக்கவே முடியாது, விஜய் சேதுபதியால் மறக்க முடியாது. 2 பேரும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை போட்டு இப்படி ஒரு திரும்ப அவங்களையே வந்து திருப்திப்படுத்த வச்சிட்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப அது எந்த ஃப்ரேமே அதில் இருந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்ச ஒரு படம். என் பேனருக்கான ஒரு வேல்யூவை பெருசாக க்ரியேட் பண்ண ஆரம்பித்த படம் அந்த படம்.